ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். ராகியை வச்சு இப்படி ஒரு ரெசிப்பியை நீங்கள் எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பரான ரெசிபி. ராகி மாவு அரைச்சிருந்தாலும் சரி, இல்லைன்னா நம்ம கடையில் வாங்கினதாலும் சரி, அதை எடுத்து போட்டுக்கோங்க. நிறைய வெங்காயம் போட்டுக்கோங்க, இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, காய்கறிகள் உங்களுக்கு எந்த காய்கறிகள்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், முட்டைக்கோஸு, அப்புறம் கொடமிளகா, என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ, இல்லை கார்னு, அப்புறம் பட்டாணி, என்ன இருந்தாலும் போட்டுக்கோங்க. பட் கொத்தமல்லி கருவேப்பிலை நிறைய இருக்கணும். அது கூட கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க. சோம்பு, சீரகப்பொடி, கொஞ்சம் மிளகாப்பொடி, வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இல்லை பச்சை மிளகாவே போருன்னா அதோடு நிறுத்திக்கோங்க. அதை அழகாக நல்லா உருட்டுற பதத்துக்கு உருட்டிக்கிட்டு தோசைக்கல்லை நல்லா காய வச்சுட்டு அதில் நல்லா உருட்டி இதை போட்டு தண்ணி தொட்டு 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 இந்த மாதிரி தடவி விடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. இது இந்த சுகர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, டயட்டில் இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லை ரைஸ் சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு காலையில் இல்லை சாயந்தரம் நைட்டு இதை சாப்பிடலாம். ராகினாவே கூழ் மட்டும்தானே செய்கிறோம். அதை தாண்டி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பார்த்தீங்களா, அது வேகும்போது ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குங்க. கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குது. அதுவும் நான் இன்றைக்கி முட்டைக்கோஸ் போட்டு தான் பண்ணியிருக்கேன். அந்த கோஸு, வெங்காயம் இதெல்லாம் வெந்து வரும்போது சூப்பரான ஒரு ஃப்ளேவருங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நம்ம காரமாக செஞ்சு கொடுக்கும்போது இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.